ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ டு RRR. எஸ் சார். ஒரு லாஸ்ட் ஓவர்ல திடீர்னு ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து மேட்சையே மாத்தி இன்னைக்கு இந்த ஜெயிச்ச 29 ரன் வித்தியாசத்துக்கு முக்கிய காரணமா ஒரு சீட் இருந்தாலும் கூட நாங்க தோக்குறதுக்கும் எங்க டீம்ல எங்கள்கிட்ட பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிசி வந்து தங்க கிட்ட ஒரு காரணங்களை வச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எம்ஐ வெர்சஸ் டிசி? ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடினோம். எனக்கு பிடிச்ச கேப்டன் வந்து பிளேயர் வந்து கேப்டன்சில கலக்கிட்டாரு. பாண்டியாவின் ராஜ்யத்தில் உய்யலா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா வந்து பிரமாதமா பண்றாரு இந்த மேட்ச். அதான் நேற்று சொன்னேன், ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். திருப்பி ஒரு மேட்ச் போடும் சொன்னல, ரிஷப் பண்ணிட்டு ஒரு மேட்ச் போறோம் கம்ப்ளீட்டா ஃபார்முக்கு இருக்குன்ற மாதிரி. கேப்டன்சில வந்து என்னதான் நீங்க அவரை கலரா பண்ணாலும் தன் பக்கம் கிரௌட் இழுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் போறோம். அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாரு. ஷெப்பர்ட் பத்தி கேட்டீங்க, அதாவது நார்மலா கோட் அப்படின்னா GOATனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷெப்பர்டே கோட் ஆயிட்டாரு. நீ ஒரே ஓவர்ல மாத்தினார் மேட்ச்ல. ஒரு ஷெப்பர்ட் வந்து கோட்டா மாதிரி. அப்கோர்ஸ் கோட்ன்ற வார்த்தையில எனக்கு ஒண்ணும் புரியல. படிப்புல பையன் வந்து தோத்துட்டான்னா கோட்டுன்றாங்க, ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா கோட்டுன்றாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு அர்த்தம் இருக்கு. பட் ஷெப்பர்ட் வந்து ஷெப்பர்ட், டேவிட் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா சப்போஸ் அவங்க 20 ஓவர் ஆனா 20 ஓவருமே பவர் பிளே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபீல்டர் எல்லாம் கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடி பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க ஃபீல்டர் எங்க வைக்கலாம்? அங்க மும்பைல வச்சீங்கன்னா நீங்க மெரைன் டிரைவ்ல நடுக்கடல்ல ஒரு ஃபீல்டர் வைக்கலாம். மாட்டுங்கால ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு ஃபீல்டர் வைக்க வேண்டியதான். அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஸோ டாப் கிளாஸ். இந்த ஷெப்பர்ட்ன்றவரு போலார்டே அப்படியே ஹெல்மெட்டை போட்டு போலார்டு வந்துட்டாரு நினைச்சேன், பழைய போலார்ட். அந்த மாதிரி இருந்து பாத்து, அது போலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் எல்லாம் போலார் டைப்ல இருந்தது. கிளியரா அவுட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் டிசி நினைச்சிருந்தா இந்த மேட்சை திருப்பி அவங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சுக்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. அதை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். வில் ஸ்டார்ட் வித் தட் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து மேட்ச் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன், அங்க என்ன ஷெப்பர்டு அங்க என்ன டேவிட், நான் அடிக்கிறேன்னு 2 பேர் அடிச்சதையும் சேர்த்து ஒருத்தர் இங்க அடிச்சுட்டு இருக்கிறாரு. 25 பால்ல 71. இது என்ன 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 உங்களுக்கு புரிஞ்சதே? அதாவது இவங்க ஏதாவது கொஞ்சமாவது வித்தியாசமா பண்ணி இந்த மேட்சை கொஞ்சம் மாத்திக்கலாம்னு எனக்கு தோணுது சார். கரெக்ட், யூ ரைட். என்னன்னா இந்த ஸ்டப்ஸ் பேரை வச்சுன்னு எல்லாருக்காலையும் சுட்டாரு. ஸ்டப்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன், எங்கெங்கெல்லாம் டிசி கோட்டை விட்டாங்க அந்த ரிப்ளைல இருந்து. பிருத்வி ஷா அமேசிங் பிரில்லியன்ஸ். பிருத்வி ஷா கொடுக்குற ஸ்டார்ட் எது தேவையோ 234க்கு 235 டார்கெட்டுக்கு என்ன ஸ்டார்ட் தேவையோ அதை பிருத்வி ஷா அமேசிங் ஷோமேன்ஷிப் மாதிரி ஷாமேன்ஷிப். நீங்க ஷாபூத்திரி போட்ட விட இந்த மாதிரி பிளேயர் எடுக்கிறது கஷ்டம். ஓப்பனிங்ல வந்து அடி சரியாடி வச்சார். என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு பிரில்லியண்டா கொடுத்தார் பாஸ். ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டேக் ஆஃப். அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்கிங் ரேட் 12-13 இருக்கும்போது எனக்கு இவங்க திங்க் டேங்க்ல என்ன பண்றாங்கன்னே புரியல பாஸ். ரிக்கி பாண்டிங், சௌரவ் கங்குலி கொஞ்சம் யோசிக்க வேணுமா? 12 to 14 ரன்ஸ் தேவைன்னா உங்களுடைய பெஸ்ட் ஹீட்டர் யாரு? ரிஷப் பண்ணிட்டு தான் என்ன பால வேணா 6 அடிக்கிறாரு. யார்கர் 14 வேணா 6 அடிக்கிறாரு. அவர் நீங்க எப்படி பின்னாடி அனுப்பிச்சு போரேல் நீங்க போயிட்டு வரேல் அப்படின்னு ஒருத்தர் நீங்க எப்படி அனுப்புவீங்க? எனக்கு புரியவே இல்லை. அந்த இடத்துல ரிஷப் பண்ணிட்டு வந்துருக்கணும். ரிஷப் பாண்ட் அண்ட் ஸ்டப்ஸ் சேர்ந்தா மட்டுமே இந்த டார்கெட் ஈஸி. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல வர மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். இப்போ எல்லாமே லேட் ஆயிடுது. ஸ்டப்ஸ் பின்னாடி வராது, அவருக்கு பின்னாடி ரிஷப் பண்ணிட்டு வராது. ஸோ அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இந்த ரிக்கி பாண்டிங்லாம் அசிஷ் நேர பவுண்டரி உள்ள தாண்டி பிச்சுக்கே வந்துடுறாரு அட்வைஸ் கொடுக்குறது. இவரு கொஞ்சம் விட்டு மொபைல் போன் பண்ணி கேப்டனுக்கு இந்த மிடாப்பை கொஞ்சம் கிட்ட எடுத்துடும், கவர்ஸ் கொஞ்சம் ரைட்ல போக சொல்லு, அம்பையர் கொஞ்சம் வீட்டுக்கு போக சொல்லுது. யார்? ரிக்கி பாண்டிங். அவரு ஈக்குவலி பேடா இருக்காரு. பட் பேசிக் காமன் சென்ஸ் உள்ளுக்குள்ள போற பேட்ஸ்மேன் இல்ல, அது வந்து யாரா வேணா இருக்கட்டும், அந்த பேட்ஸ்மேன் கிட்ட சொல்லி ஜிடிஎச் யாரு அவர்கிட்ட சொல்ல வேணாமா? இப்போ ஸ்டப்ஸ் வந்து ஒரு பாலுக்கு 3 ரன்ஸ் ரேட்ல அடிச்சிருக்காரு. 20 பால்ல 21 பால் 75 ரன் கிட்டத்தட்ட அடிக்கிறார். 3.5 அடிக்கிறார். அப்படி இருக்கும்போது 2 overs to go, 20 balls to go. நீ சும்மா போ, 20 பால் ஸ்டப்ஸ் ஆடட்டும் சொல்லணும். எப்படி டிம் டேவிட் வந்து மும்பைல சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா ஸ்டப்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் a 6 of every ball. 4 பால் மிஸ் ஆனா கூட போறோம், மீதி 15 பால் 6. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கச்சு
அக்சர் பட்டேல் மீதி பேரும் பேட்டிங் ஆட்டு 2 ரன் ஃபாஸ்டா அவருக்காவது மூலம் ஓடும் ஸ்டப்ஸுக்காவது. அவர் ஓடுவாரா? யூ ஸ்டே ஐ வில் டேக் கேர் இவர் எடுத்துக்கணும் ஸ்ட்ரைக். ஸ்டப்ஸ் ஸ்ட்ரைக் எடுத்துருந்தாருன்னா இவங்க பேஜாராயிட்டு இருப்பாங்க. பும்ரானாலும் இவங்க தப்பிச்சாங்க. இன்னைக்கு பும்ரா போலிங் போடலன்னா 234 1 ஓவர் பேர் வச்சிருப்பாங்க டிசி. பும்ரானாலும் இவங்க தப்பிச்சாங்க. மீதி பேர்லாம் டின்னு கட்டிட்டாங்க. ஸோ ஒரு மென்டாரிங் பண்றாங்களே கிரிக்கெட் தெரிஞ்சவங்க, அவங்க உள்ளுக்குள்ள இருந்து போறாங்க பேட்ஸ்மேன் உள்ளுக்குள்ள அவர்கிட்ட சொல்லி அனுப்பணும். கதை ஹிட்டர் ஒருத்தர் ஆடுச்சு, ஒரு ரன் எடுத்துட்டு ஸ்ட்ரைக்கை கொடுத்துடு, தூக்கெல்லாம் அலையாத, ஓகே எல்லா பால் அவரே ஆட்டம் சொன்னாதான் இந்த டார்கெட் இன்ட்ரெஸ்டிங் வரும். இஃப் யூ மேக் தட் ஹார்டஸ்ட் ஹிட்டர் ஆஸ் அ நான் ஸ்ட்ரைக்கர், யுவர் மேட்ச் இஸ் கான். when you are asking it is 4 runs per ball average. எஸ் சார், எனக்கு என்னன்னா சார், இப்போ ஸ்டப்ஸ் நானும் இங்க மேட்ச் பார்த்துட்டு போது இங்க பேசிட்டு இருந்தோம், ஏன் அந்த இடத்துல வந்து ஸ்டப்ஸ் வந்து ஸ்ட்ரைக் எடுத்துக்கல அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒருவேளை இப்படி இருக்குமா, ஒரு ஃபாரின் பிளேயர் அவரு இந்தியன் பிரீமியர் லீக்ல வந்து ஆடுறாரு, இஸ் நாட் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் லைக் பொலார்ட், ஒரு யங் பிளேயர் அவரு. ஒருவேளை அந்த இடத்துல வந்து அவர்னால வந்து இல்லப்பா நீ ஒரு இந்தியன் பிளேயர், அக்சர் பட்டேலுமே ஒரு பிளேயர் கிட்ட வந்துட்டு நீ வந்து ஓடாத, நான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு தயக்கம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் மேபி அதை வந்து அக்சர் பட்டேல் இனிஷியேட் பண்ணிருக்கலாம். அக்சர் பட்டேலே வந்து நான் அடிக்க போறது கிடையாது, நான் வந்து சிங்கிள் மட்டும் ஓடிக்கிறேன்னு சொல்லலாம், அது மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இல்ல இல்ல இல்ல, வேற்று கிரகத்தில இருந்து ஏலியன் வந்தா கூட 6 அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு, அவர் தான் ஆடணும். இதுல வந்து இந்தியன், வெஸ்ட் இந்தியன், நார்த் இந்தியன்லாம் கிடையாது. யாரு ஹூ இஸ் த பெஸ்ட் 6 ஹிட்டர் 20 ஓவர்ஸ்ல, ஹூ இஸ் த பெஸ்ட் இன் எக்கானமி, விக்கெட்டே எடுக்கணும், 4 ஓவர் நன் ஃபார் 15, ஹி இஸ் த பெஸ்ட். யாரா வேணா இருக்கட்டும். பேட்டிங்ல கட்சி ஓவர் 30 to win 5 6 அடிப்பாரா, ரிங்கு சர்மா மாதிரி, ஹி இஸ் த பெஸ்ட். ஹி ஹாஸ் டு ஃபேஸ் ஆல் த பால்ஸ். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது பாஸ். நீங்க ஒரு ரன் எடுத்தீங்கன்னா உள்ள வர பேட்ஸ்மேன் புதுசு, அவர் செட்டில் ஹேஸ் டு கெட் இஸ் ஐ இன்டு த பால், அதுக்கப்புறம் அவர் அடிக்கணும். எது பெட்டரு? ஆல்ரெடி 6 அடிச்சுன்னு 3 runs per ball ஒருத்தர் அடிச்சுக்கிறார். அவர் ஆடுறது பெட்டரா, புதுசா வர பேட்ஸ்மேன் பெரிய ஹிட்டர் இருந்தாலும் ஆடக்கூடாதுன்ற யாரு ஸ்ட்ரோக் பண்ணிட்டு இருக்காங்களோ டெரிஃபிக்கா அவங்க தான் ஆடணும். மேஜரா இந்த மேட்சை விட்டதுக்காக இந்த ஸ்டப்ஸ் ஆட விடாம பண்ணதான் கட்சி 3 ஓவர்ல. ஐ எம் வெரி ஹாப்பி if I am ஹர்திக் பாண்டியா, ஐ எம் வெரி ஹாப்பி if the other batsman is playing the last 18 balls. அங்க விட்டா அவங்க கோட்டை. எஸ், அது வந்து கடைசி ஓவர்ல வந்து ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணல அவரு. பால் நம்பர் 1 to 6 வரைக்கும் லாஸ்ட் ஓவர் ஃபுல்லாவே இவங்களே ஃபேஸ் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்க. எல்லாம் வரவங்க கேட்ச் கொடுத்து இத்தனைக்கும் கோட்ஸ்ரீ வந்து எனக்கு ரீப்ளேயே வேணாம், 6 ஒரு பால் கொடுத்து அடுத்த பால் நான் அதே மாதிரி 6 கொடுக்குறேன், நீங்க ரீப்ளே எல்லாம் போட வேண்டாம், நானே திருப்பி கொடுக்குறேன், ஒரு பால்ல 2 6 கொடுக்குறேன். பட் அந்த சமயத்துல போய் இவர் ஆட விடாம பண்ணாங்க. பட் எனிவே தட் இஸ் டிசி இஸ் பேட்டிங் எக்ஸ்ட்ராடனரி. மும்பை பத்தி பேசுவோம், மும்பை ஆடினதை பத்தி பேசுவோம். ஆமா சார், மும்பைல வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட்ன்ற ஒருத்தர் அந்த லாஸ்ட் 6 பால்ல 32 ரன் அடிச்சிருக்காரு. ஏன்னா வந்து அந்த டார்கெட் மிஞ்சி போனா ஒரு 200 210 இவ்வளவுதான் வந்திருக்கணும். ஆக்சுவலா அதை 234 கொண்டு போனது இவருடைய பேட்டிங் தான். 6 பால்ல 32 ரன் போட்டு உரின்னு உரிச்சார் லாஸ்ட் ஓவர்ல. எப்படி இருந்துச்சு அவரோட பேட்டிங்? அவர் தான் போலாடுன்ட்டேனே. ஸோ பிகெஸ்ட் அட்வான்டேஜ் டிம் டேவிட் இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட்ல ஆடும்போது என்னன்னா, போவெல்லாம் இருக்காங்களே அவங்க என்னன்னா, நீங்க டிப்பிங் யார்க்கர்ஸ் பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டல கிளியர் ஆயிடும் 6. அவங்களுக்கு அந்த மாதிரி மேசிவ் பவர். கட்சியில் அவர் அடிச்ச ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்மென்ஸ் பவர். அதெல்லாம் வெறும் டைமிங்லாம் இல்ல, காட்டடி, பட் கரெக்டா பால பார்த்து அடிக்குது. அது பர்ஃபெக்டா அடிச்சு மாத்தி விட்டார். கேம் சேஞ்சர் அவர் தான், ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் கேம் சேஞ்சர். அந்த பவர் பிளே பவர்ஃபுல் பிளே மாதிரி ஆகி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர் மாதிரி ஆகி விட்டார். கடைசி 3 ஓவர் நார்கே வந்து என்னன்னா, அவர் போடுற பால் எல்லாம் நார்வேல இருக்கிற மாதிரி போலிங் போடுறாரு. அவர் வந்து இந்த ஸ்விக்கி டெலிவரியில இல்ல மார்னிங் பால் பேப்பர் போடுறவங்க எல்லாம் ஃபாஸ்டா போட்டு போயினே இருப்பாங்க, ஏன்னா அடுத்த வீட்டுக்கு போகணும்ட்டு. அந்த மாதிரி அவர் போட்டு ஃபாஸ்டா போயினே. ஆக்சுவலா நார்கே ஒருத்தர் தான் ஓடி வந்து போடுற ஃபாஸ்ட் பால் விட திருப்பி நடந்து போறாரு, அது இன்னும் ஃபாஸ்டா இருக்கு. அவர் அங்கேயும் ஒரு பால் போடுவார் போல திரும்பி போகும்போது. அந்த மாதிரி நான் பிரெயின்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பீடு அன்ஸ்டாப்பபிள் மாதிரி, அன்ஸ்டாப்பபிள். அந்த அவர் அடிச்சார் பாருங்க அந்த சைட் மாதிரி, நீ யார் வேணா நீங்க வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாரி வழங்கி அர்ஜுனா அவார்டு மாதிரி கர்ண அவார்டு அப்படி கொடுத்தாரு. சார் என்னன்னா, இப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் இவ்வளவு சூப்பரா அடிச்சாரு, டிம் டேவிடும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் இன்னொரு ஒரு முக்கியமான ஹிட்டர் அந்த டீம்ல இருக்கிறாரு, கேப்டன் ஹார்திக் பாண்டியா. ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் வெரி வெரி லோ. 32 பாலுக்கு 38 தான் அடிச்சு அவர் கடைசியில் அவுட் ஆயிருந்தாரு. இஃப் ஐம் நாட் ராங், ஒரு 1 or 2 முன்ன பின்ன நான் சொல்வேன் நினைக்கிறேன். ஸோ அவருடைய இன்னிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குரூஷியலா இருந்துச்சுன்னு தோணுச்சு. பிகாஸ் ஷெப்பர்ட் இந்த இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆடாம இருந்திருந்தாருன்னா, ஒருவேளை இவங்க ஈஸியா இதை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அந்த பிளேம் வுட் ஹவ் கம் ஆன் ஹார்திக் பாண்டியா. அவர் வந்து 32 பால் 38 ஆடினாரு, மேட்ச் முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு இன்னைக்கு பாண்டியா.
இல்ல நான் என்ன சொல்றேன் பாலா, இப்போ இவங்கள மாதிரி பிளேயர்ஸுக்கு இஸ் மென்டலி வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கே கூட கண்டினியூஸா ஒரு 40,000 பேர் உங்களுக்கு எதிராகவே இருந்தா நீங்க என்ன, நீங்க வந்து உங்க ரைவல்ஸ் யாரு? டிசி தான் உங்க ரைவல்ஸ். டிசி மீறி 40,000 பேர் ஒரு 20,000 பேர் உங்களுக்கு அகைன்ஸ்டா கத்தின்டா யோசிச்சு பாருங்க. நான் பார்த்து ஆடணும். ஓகே, நான் விக்கெட் விட்டுறக்கூடாது. ஆஸ் அ கேப்டன் நான் விக்கெட் விட்டுறக்கூடாது. குரூஷியல் ஸ்டேஜ்ல வராங்கன்னா ரோஹித் சர்மா சரமாரியா சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல, ஷர்மாரி அடிக்கிறார் சிக்ஸ். என்ன அடிச்சார் சிக்ஸ்! ஐயோ, அந்த ஜெய் ரிச்சர்ட்சன் வந்து அவர் வந்தாலே இவங்கெல்லாம் ஜெய் ரிச்சர்ட்சன் ஜெய் ரிச்சர்ட்சன் எல்லா மாதிரி சிக்ஸ். கொசுலாம் தட்ட மாட்டான். கொசு கன்னத்துல பலார்னு சம்டைம்ஸ் ஹீரோ வில்லன் நிறையவாங்களே அந்த மாதிரிலாம் அடிக்கிறார் ரோஹித் சிக்ஸ். அக்சர் பட்டேல் காலை வச்சு ஸ்வீப் சிக்ஸ். என்ன கேம் ரோஹித் சர்மா! அவங்க டெரிபிக்கா 40 அடிச்சிட்டாங்க. அவங்க இஷாந்த் கிஷன் அடிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்துன்னு போகணும், ஆக்சென்சுவேட் பண்ணணும் ரன் ரேட்டை. ஓகே, தனக்கு ஒரு பால் கவர் டிரைவ் பிரில்லியன்ட் ஆடுறாரு. விராட் கோலிக்கு ஒரே சவால் கவர் டிரைவ்லன்னா ஹார்திக் பாண்டியா தான் அடிக்கிற கவர் டிரைவ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. ஸோ இந்த பிரஷர், கேப்டன்சி பிரஷர், இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரன் ரேட்டை டபுள் ஆக்க வேண்டிய இவ்வளவு பிரஷர்ல அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா பேக் போன் மாதிரி வந்து செட் ஆனது. உண்மையிலேயே சூப்பர் லான்ச் பேட் ஃபார் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். அவர் வந்து ஃபண்டாஸ்டிக் நாக் பண்ணாரு நீங்க. உண்மையிலேயே நான் வந்து அவர் பிடிக்கொண்டதுக்காக சொல்ல, இவ்வளவு ஆர்ட்ஸ் பிளஸ் 2 லாஸ் வேற. இத்தனை பேக்கப் த மைண்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து கான்பிடண்டா வந்து பாரு இனி போலிங் போடல, பட் ஹி ட்ரஸ்டட் ஹிஸ் டீம். ஸோ இப்போ கத்தினத்துல பாதி பேர் கத்துறதை குறைச்சிருப்பாங்க இன்னைக்கு. தட்ஸ் வை ஐ அம் சேயிங், நீ திருப்பி திட்டவே வேணாம், உன் பர்ஃபார்மன்ஸ் தான் இட் வில் டு தி டாக்கிங். எனக்கு ரவி சாஸ்திரி ஒரு தடவை சொன்னார், நாங்க யூனிவர்சிட்டி ஆடி முடிச்சவரை ஒரு 4 வருஷம் கழிச்சு வான்கடே ஸ்டேடியம் ரபாம் ஸ்டேடியம்ல அவர் உள்ள வரும்போது அசிங்கப்பட்டினே இருந்தாங்க அவர். அப்ப நான் ரவி சாஸ்திரி கிட்ட பேசும்போது கேட்டு இப்படி கலரா பண்றாங்களேன்னு, மை பேட் டஸ் த டாக்கிங், ஐ டோன்ட் டாக் பேக், ஐ நோ த பர்சன்ஸ் ஹூ கம் டு மீ ஃபார் ஆட்டோகிராஃப்ஸ் ஆர் த சேம் பீப்புள் ஹூ பூ அட் மீ அப்படின்னு. அதுக்கு சொல்றேன். அதனால இவங்க ஆன்சரை வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல காமிக்கிறாங்க. ஸோ பாருங்களேன், இவருடைய பேட்டிங் சேஞ்சஸ் யாரை கரெக்டா கொண்டு வந்தது, லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 2 டாப் ஹிட்டர்ஸ் வர வச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா கேப்டன்சி ஆங்கிள் தானே போகும். போலிங் ஆப்ரேட் பண்ணதும் ரொம்ப பிரில்லியன்ட். பும்ராவை கரெக்டா ஆப்ரேட் பண்ணாரு. எந்தெந்த இடத்துல ரன் ரேட் ஸ்டெம் பண்ணுமோ அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா பும்ராவை கொண்டு வந்தாரு. சோ அதனால நான் சொல்றேன், இந்த பிரஷர்ஸ்னால இந்த ரேட் கம்மி. இப்போ ஒரு வின்னு டேஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம்ல இந்த ரன் ரேட் எப்படி இருக்கு பாருங்க. ரிஷப் பண்ட் அவுட் ஆனது கூட, ரிஷப் பண்ட் அவுட் ஆகலன்னா இந்த மேட்ச் would have been a very close match. சார் ரிஷப் பண்ட் வந்து இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஹிட்டர், அவரை முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. பட் இன்னைக்கு அவர் ஆடின அந்த 2 ஷாட், ஒன்னு சிங்கிள் ஆகி போயிடுச்சு, 2வது பால் அவுட் ஆயிட்டாரு. அந்த 2 ஷாட்டையும் டு யூ அப்ரூவ் தட் ஒரு நல்ல ஷாட் ஆகுது. அவர் அதாவது எல்லா நேரத்திலயுமே இந்த நின்ன இடத்துல நான் பாலை இங்க பாத்துட்டு இப்படி அடிப்பேன் நானு அப்படின்றது எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதுக்கு இன்னைக்கு I was able to sense he had some physical problem on his back. நீங்க பாத்தீங்கன்னா டிக் பண்ணி அடிக்கும் போது கீழே விழுவார். யூஸ்வலா கீழே விழுந்துட்டு சிக்ஸ் அடிப்பார். பாத்துறீங்களா? ரோஹன் கனாயமன் அடிப்பார் வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி. பட் இவர் திருப்பி அடிக்க முடியாம நின்றதுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. ஃபுல் டாஸ் டிக் பண்ணி தூக்கி வச்சார் 2 வாட்டி. சோ அவருக்கு பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு பேக்ல. நீங்க ஃபுல்லி ஃபிட் மாதிரி தெரியல நீங்க அவரை பார்த்தா. பட் அதான் நான் சொல்றேன், அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா, ஏன்னா 14 சிக்ஸ் அடிக்கிறாரு அசால்ட்டா. யார்கர் லைன் போடுற பால்லாம் சிக்ஸ் அடிக்கிறாரு. அதனால வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஸ்டப்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் டீம் அப் ஆகி பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகி இந்த ஓவர் மேட்ச் ஓவர்ஸ் பேர் வச்சிருப்பாங்க. பும்ரா அப்ளைட் த பிரேக்ஸ் டெரிஃபிகா. பும்ரா வாஸ் த கிங் இன். நான் என்ன அனாலிசிஸ், என்ன யார்கர் இதுக்கு போட்டாரு, ஷாக்கு போட்டாரு, பிருத்வி ஷாக்கு போட்ட யார்கர்லாம் கண்ணில் ஊத்திக்கலாம். எக்ஸ்ட்ராடனரி யார்கர். எஸ், நீங்க கடைசி கொஸ்டின் சார், நீங்க ஏற்கனவே இப்ப ரிஷப் பண்டோட ஃபிட்னஸ் பத்தி பேசினால கேட்கறேன். சூரியகுமார் யாதவ் திரும்ப இன்னைக்கு ஃபிட் அண்ட் ரெடி டு பிளே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேட்ச்க்குள்ள அவரை கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் தான் பேட் பண்ணாரு. இன்னைக்கு அவரோட டே கிடையாது, அவுட் ஆயிட்டா ரைட். பட் ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல சப்ஸ்டியூட் பிளேயரா, இம்பாக்ட் பிளேயரா வேற ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கு தே சப்ஸ்டியூட்டட் சூரியகுமார் யாதவ். அவரை மாதிரி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளேயரை வெளியே செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஃபீல்டிங் பண்ண வேணா, நீங்க இன்னும் ஃபிட் ஆகல வேணான்னு சொல்லி உட்கார வச்ச அந்த மூவ் வந்து, அப்ப அதுக்கு அவர் திரும்ப இன்னும் ஃபிட் ஆயிட்டு 2 மேட்ச் கழிச்சு வரலாம் நீங்க சொல்லுவீங்களா, இல்ல வந்து பேட்டிங்கை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் போலா அப்படின்றீங்களா? இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் நான் வந்து என்டார்ஸ் பண்றேன். ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஃபீல்ட்ல வரணும். ஹை கேச்சஸ்ல பிரில்லியன்ட், ஹை கேச்சஸ் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், டாப் கிளாஸ் ஃபீல்டர். சோ அவர் வந்து அந்த ஃபிட்னஸ்லாம் பார்த்துன்னே இருந்தாருன்னா அது இன்னும் நர்வஸ் ஜாஸ்தியாக்கினே இருக்கும். ஹர்திக் பாண்டியாக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருந்தபோது ஜென்டிலா கிரிக்கெட் ஆட்டு அப்பப்போ உள்ள போற மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் டெஃபினட்டா ஆர்டர் இருக்கணும். பிகாஸ் ஹை கேச்சஸ் சேஃபா பிடிப்பாரு, லவ்லி ஃபீல்டர். கேமோட குரூவ்ல வரும். நீ எவ்வளவு பெரிய பிளேயர் இருந்தாலும் ஒரு கேப் ஆயிடுச்சுன்னா 2 monthsலாம் திரும்பி வந்து கரெக்டா மிடில் படுறது கஷ்டம். ஸோ நீங்க அவுட் ஆன பால் பாத்தீங்கன்னா மிடில் சரியா படல. பட் அவரை நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே எல்பிடபிள்யூ கேட்டாங்க, ஒரு மாதிரி காலில் வாங்கினாரு. ஆனா
நீங்க என்னதான் ஃபெயில் 4-0 அவர் அடிச்சு அவர் சூன்யகுமார் யாதவ் கலடெல்லாம் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் பால் இஸ் தேர் டு பி ஹிட். நான் அடிப்பேன், நான் யாரையுமே என்ன ஓவர் பவர் பண்ண விட மாட்டேன், காங்கர் பண்ண விட மாட்டேன்ற ஆட்டிடியூட்ல வர அளவு விவின் ரிச்சர்ட்ஸ் மாதிரி. ஸோ ஐ கிவ் இட் டு ஹிம் டெஃபினெட்லி. அதனால இந்த பாயிண்ட் நீங்க சொல்ல ரைட், அவர் ஃபீல்டிங் வரணும். ஃபீல்டிங் வந்தா அந்த டீம் பெனிஃபிட் ஆகும் ஆக்சுவலா. ஓகே ரைட். அங்கே எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்துருச்சு, நீங்கள் சைடில் அங்கங்கே பார்க்குறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நம்ம அந்த மேட்ச் முடிச்சுட்டு பேசுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். சி யூ டுநைட். இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த RRR நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ சார். ஆமா, நான் அந்த சைட்ல பார்த்தவனே, ஏன்னா பிகாஸ் நான் பேசுற விஷயத்தை இப்படி காமிச்சு இம்பாக்ட் பிளேயர் யாரையும் கூப்பிட முடியாது, இம்பாக்ட் நரேட்டர். அதனால அதையும் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் லென்ஸ் வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க எங்க நான் கோல் விடுறேன்ட்டு. அதனால எல்லாமே சிரிப்பு தான். தப்பு பண்ணாது யார் இருக்க போறாங்க, நம்ம தப்பு பண்றது தைரியமா ஒத்துக்கிறோம். எனிவே, வித் லாட் ஆஃப் லவ்லி கிரிக்கெட் டுடே. Hope the second match is as exciting as the first, and we will meet with a lot of cricket fun and a lot of jokes and laughter. Sure. Thank you, sir. Thank you. See you tonight. மறுபடியும் சந்திப்போம். RRR.